புதுவையில் கேஸ் சிலிண்டரை தொடர்ந்து பெட்ரோல் தட்டுப்பாடு என வதந்தி காரணமாக பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசையில் வாகனங்களுடன் காத்திருக்கும் பொதுமக்கள் மேலும் 25 லிட்டர் தண்ணீர் கேன் மற்றும் பாட்டில்களில் பெட்ரோலை வாங்க முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல் மூடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுவையில் உள்ள 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. அதேபோல் முக்கிய ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகிறது. 99% உணவகங்கள் முழுவதுமாக கேஸ் சிலிண்டர் மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கின்ற நிலையில் புதுவையில் முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் எண்ணெய் நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் வழங்குவதில் எந்தவித தடையும் இல்லை என்றும் வீட்டு உபயோக சிலிண்டர் வழக்கம் போல் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் உறுதியளித்ததால் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என வதந்தி பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தற்போது பெட்ரோல் தட்டுப்பாடு என வதந்தி காரணமாக வில்லியனூர், அரும்பார்த்தபுரம் கிராம பகுதிகளில், நகர பகுதிகளில் உள்ள சில பெட்ரோல் பங்க் நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல்களை வாங்குவதற்கு வாகனங்களுடன் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். மேலும் பலர் 25 லிட்டர் தண்ணீர் கேன் மற்றும் 10 லிட்டர், 5 லிட்டர் என கேன்களிலும் பாட்டில்களிலும் பெட்ரோலை வாங்க முண்டியடித்து வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் காரணமாக தொடர்ந்து பெட்ரோலை நிரப்புவதற்கு ஏராளமான பொதுமக்கள் பெட்ரோல் நிலையங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாடு இதன் காரணமாக கூடுதல் கட்டணம் வசூல் செய்ததாக குற்றச்சாட்டு இருந்துள்ளது. ஈரான், அமெரிக்கா மோதல் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கு எரிவாயு சிலிண்டர்கள் நாடு முழுவதும் தட்டுப்பாடு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் விநியோகத்தால் கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டதால் பல உணவகங்கள் செயல்பாட்டை குறைத்தோ தற்காலிகமாக மூடிவிட்டதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக பொதுமக்களிடையே அச்சம் அதிகரித்து வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் கிடைக்காமல் போகும் என்ற பயத்தில் பலர் முன்பதிவு செய்ய துவங்கியுள்ளனர். இச்சூழ்நிலையில் புதுச்சேரியில் செயல்படும் ஒரு தனியார் எரிவாயு நிறுவனம் ஒரு வாரத்திற்கு முன்பு முன்பதிவு செய்தவர்களை தனியார் இடத்திற்கு வரவழைத்து சுமார் 5 மணி நேரம் காத்திருக்க வைத்ததாக கூறப்படுகிறது. அரசு நிர்ணயித்த விலையை விட 75 ரூபாய் அதிகமாக வசூலித்து சிலிண்டர்கள் வழங்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளதால் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது மிகவும் வேதனையாக இருந்ததாகவும் சிலர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி லோக் நிவாசில் நடைபெற்ற இப்தார் விருந்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள் பங்கேற்பு. இதில் இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு. இஸ்லாமியர்களின் புனித மதமான ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் பகல் முழுவதும் நோம்பிருந்து இரவில் நோன்பு திறப்பது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக இப்தார் நோன்பு திறப்பு புதுச்சேரி லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பு மேற்கொண்டனர். தொடர்ந்து இஃப்தார் நோம்பில் பங்கேற்ற அனைவருக்கும் இஃப்தார் விருந்து வழங்கப்பட்டு ரமலான் வாழ்த்தும் தெரிவிக்கப்பட்டது. இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்வில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் அவைகள் புறக்கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வக்ஃபு வாரிய நியமன விவகாரத்தில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சி செய்வதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மீது பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், மகளிர் உரிமை தொகை 55,000 வழங்கப்பட்டுவிட்டது. மஞ்சள் ரேஷன் கார்டுகளை கொண்ட குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆஷா பணியாளர்களுக்கு 18,000 சம்பளம் வழங்க ஆளுநர் கையொப்பமிட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்கள் புத்தகப்பை, காலணி வாங்க வழங்கப்பட்டு வந்த 500 ரூபாய் 1000 உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில உட்கட்டமைப்புக்கு
536 கோடி நிதி ஒதுக்கி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் INTக்கு 530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக தேர்தலுக்கு தயாராகி வீதிதோறும் பிரச்சாரம் செய்து வருகிறது. பாஜக 30 தொகுதிகளிலும் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டு NDA கூட்டணி அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்லி வருகிறது. இதுவரை 550க்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் 500 தெருமுனை கூட்டங்கள் நடத்த உள்ளன. புதிய வக்பு வாரிய சட்டப்படி தலைவர், உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இச்சட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டம் பற்றி விளக்கம் தர வேண்டிய காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் RSS பின்புலம் கொண்டவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தவறான தகவலை கூறி மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். காங்கிரஸ் எப்போதும் 18% ஓட்டுகளுக்காகவே பயணம் செய்யும். புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை. சிலிண்டர் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் செயற்கையான முறையில் தட்டுப்பாடு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசுக்கு தெரிவித்து உரிமம் ரத்து செய்யப்படும் என்றார். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு பென்ஷன் தொகை மற்றும் வீடு கட்டுவதற்காக மானியம் உள்ளிட்டவற்றை பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கான பென்ஷன் ஆகியவை பெற விண்ணப்பித்த தகுதியான பயனாளிகள் 173 நபர்களுக்கு பென்ஷன் தொகைக்கான ஆணையை வழங்கினார். அதைத் தொடர்ந்து 30 குடும்பத்திற்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணை தொகையை வழங்கினார். மேலும் சலவை தொழிலாளர்கள் 2 பேருக்கு தள்ளுவண்டி, இஸ்திரி பெட்டியும் வழங்கிய அவர், இது மட்டுமில்லாமல் உழவர்கரை தொகுதி JJ நகரில் வீட்டு பட்டாக்கு விண்ணப்பித்திருந்த 12 நபர்களுக்கு பட்டா நகலை வழங்கினார். இந்நிகழ்வின் போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பயனாளிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதியில் மகளிருடன் ஆலோசனை கூட்டம் IG பிரபாதேவி தலைமையில் நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு சமூக நலத்திட்டங்கள், மகளிர் முன்னேற்றம், பொதுமக்களுக்கு தேவையான சேவைகள் குறித்து கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டனர். சமூக சேவைகள் மூலம் மகளிர்களின் முன்னேற்றத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதையும் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதேபோல் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து மகளிர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்ந்த நிர்வாகிகள், மகளிர் பிரதிநிதிகள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மார்டின் குழும நிறுவனர் பிறந்த நாளில் புதுச்சேரியில் அமைச்சர் ஜான்குமார் சார்பில் தடபுடலான விருந்து வழங்கப்பட்டது. மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் இன்று பொதுமக்களுக்கு சிறப்பு விருந்து வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதியில் அமைந்துள்ள உணவு கூடாரத்தில் நாள்தோறும் தலைவாழை இலை விருந்து வழங்கப்படுவது வழக்கம். இன்று மார்டின் பிறந்த நாளை முன்னிட்டு வழக்கமான உணவுகளுடன் கூடுதலாக இறால் வறுவ, ஃபிங்கர் ஃபிஷ், ஐஸ்கிரீம் மற்றும் ஜூஸ் வகைகள் வழங்கப்பட்டது. வருகை தந்த பொதுமக்களுக்கு ஒரு டிபன் பாக்ஸ் வழங்கப்பட்டது. அந்த டிபன் பாக்ஸின் உள்ளே இனிப்பு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வு குறித்து அமைச்சர் ஜான்குமார் கூறும் பொழுது, இன்று எனது தெய்வத்தின் பிறந்த நாள். அதை கொண்டாடும் விதமாக இந்த உணவு வகைகள் மக்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. வரும் அனைத்து மக்களும் வயிறார சாப்பிட்டுவிட்டு எனது தெய்வத்தை இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஆசிர்வதிக்க வேண்டும். அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். பிரம்மாண்ட கேக் பங்கேற்பாளர்கள் விழாவின் ஒரு பகுதியாக ஜான்குமார் பேரவை சார்பில் மாபெரும் பிரம்மாண்ட கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் நேரடியாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவுகளை பரிமாறினார். காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் உடனிருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் 93.55 லட்சம் ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பழனியப்பா நகர் மெடிமிக்ஸ் ரோட்டிற்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் 40.80 லட்சம் ரூபாய் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி, வில்லியனூர் மணவெளி கிராமத்திற்கு உட்பட்ட VIP நகரில் 48.76 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி, ஒதிகம்பட்டு ராமலிங்கனார் தெருவிற்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் குடிநீர் குழாய் புதைக்கும் பணி என மொத்தம் 93.55 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை மற்றும் குடிநீர் குழாய் புதைக்கும் பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சந்திரகுமரன், வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் நடராஜன், சத்தியநாராயணா, இளநிலை பொறியாளர் ராஜ தினேஷ்,
உதயம்பட்டு ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாண்டுரங்கன் அறக்கட்டளை சார்பில் அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்களை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் பாண்டுரங்கன் அறக்கட்டளை சார்பில் அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனின் ஆதரவாளர்கள், பாண்டுரங்கன் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி நிர்வாகிகள் பட்டியல் தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த மாதம் மாநில மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி அமைப்பாளர் அறிவிக்கப்பட்டு மாநில மகளிர் அணிக்கு வாசுகி தலைமையில் நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரி மாநில இளைஞர் அணிக்கு நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி மாநில இளைஞர் அணிக்கு சபரி டிஜிட்டல் பிரிண்டர் உரிமையாளர் ராஜா தலைமையில் நிர்வாகிகள் 14 பேரும், செயற்குழு உறுப்பினர்கள் 12 பேரும், மொத்தம் 26 பேர் கொண்ட நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தலைவராக ராஜா, துணைத் தலைவராக கார்த்திக், ஸ்ரீயருள், பொதுச் செயலாளர்கள் சிவா, பிரதீப், பொருளாளர் வேலு, செயலாளர்கள் மணிகண்டன், ஐயப்பன், இணை செயலாளர்கள் ஈஸ்வர், சந்துரு, உதவி செயலாளர்கள் ஆனந்த், வேல்முருகன், துணை செயலாளர்கள் அருண், மாதவன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி, செல்வம், அய்யனார், விக்கி, விமல், லோகேஷ், அருண், சம்பத், சாய் பிரசாத், நிர்மல்குமார், வினித், ஞானவேல் இவ்வாறு மாநில இளைஞர் அணிக்கு 26 பேர் கொண்ட நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் என்ற முறையில் வெளியிட்டுள்ளனர். ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் மேலே அறிவிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் பி சிவக்கொழுந்து வழங்கி ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள், சேலை மற்றும் ஜக்கு வழங்கும் நிகழ்ச்சியை மகாவீர் நகரில் உள்ள பெருமாள் கோவில் தெய்வஸ்தானத்தில் பூஜை செய்து மகாவீர் நகர், சிட்டிசன் அவென்யூ, பெத்துச்செட்டிப்பேட்டை, சாந்தி நகர், சாந்தி நகர் தெற்கு ஆகிய பகுதிகள் வழங்கியதன் தொடர்ச்சியாக குமரன் நகர் பகுதிகள், லாஸ்பேட்டை பகுதிகள் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி பி சிவக்கொழுந்து தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி பிபிஎஸ் ரமேஷ்குமார் ஏற்பாட்டிலும் அனைத்து வீடுகளுக்கும் அவர்களே நேரில் சென்று பரிசு பொருட்களாக சேலை மற்றும் ஜக்கு வழங்கி ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுவை மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலை வழங்காததை கண்டித்தும் போதைப் பொருட்கள் விற்பனை, கொலை, கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவைகளை தடுக்க தவறிய மத்திய மாநில அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசிமல் அருகே நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், முன்னாள் ஐஜி சந்திரன், வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி 37வது ஹானஸ் ஸ்டோர், அதாவது ஆளில்லா நேர்மை அங்காடி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி 37வது ஹானஸ் ஸ்டோர் ஆளில்லா நேர்மை அங்காடி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. முதலில் நகர்ப்புறத்திலும் பின்னர் இந்த ஹானஸ் ஸ்டோர் திட்டம் கிராமப்புறத்திலும் பயிலும் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது. மாணவர்களை சிறு வயதிலேயே அவர்களுக்கு நேர்மை பழக்கம் கற்றுக்கொள்ள ஏதுவாக இந்த திட்டம் இதுவரை 37 பள்ளிகளில் துவங்கி வைக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக 9 கிராமப்புற பள்ளிகளில், ஒரு நகர்ப்புறத்தில் பள்ளிகளும் துவக்கி வைக்கப்பட்டது. முதல் பள்ளியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் துவக்கப்பள்ளி சேதராப்பேட், பகத்சிங் துவக்கப்பள்ளி கரசூர், அரசு துவக்கப்பள்ளி சேத்தநத்தம், அரசு துவக்கப்பள்ளி அகரம், அரசு துவக்கப்பள்ளி
பொறையூர்பேட் அரசு துவக்கப்பள்ளி ராமநாதபுரம், அடல் பிஹாரி வாஜ்பாய் துவக்கப்பள்ளி தொண்டமாநத்தம், அரசு துவக்கப்பள்ளி துத்திப்பேட் அரசு துவக்கப்பள்ளி தேத்தநத்தம் மற்றும் அரசு நடுநிலைப்பள்ளி உளந்தைக்கீரப்பாளையம் ஆகிய 10 பள்ளிகளுக்கு ஹானஸ் ஸ்டோர் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. நேர்மை அங்காடி என்பது பள்ளிகள் பயிலும் மாணவர்களுக்கு தேவையான பென், ரப்பர், ஷார்ப்னர், ஸ்கெட்ச், பென்சில், மேப், கலர் பென்சில் போன்ற பள்ளிக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அவர்களுக்கு தேவையான பொருளை உண்டிகளில் பணம் செலுத்தி எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. எங்கள் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டியில் உள்ள உறுப்பினர்கள் மூலம் அவர்களின் நன்கொடைகள் தலைவர் பாக்கியராஜ், முன்னாள் தலைவர் சந்திரகலா, ஆர்டிஎன் கார்த்திக் மற்றும் மஞ்சு பாக்கியராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நேர்மை அங்காடி பற்றி விளக்கம் கொடுத்து சிறப்புரையாற்றினர். இத்துடன் 37 பள்ளிகளுக்கு நன்கொடையாக ஹானஸ் ஸ்டோர் திறந்து அந்தந்த பள்ளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் 69,18,018 ரூபாய் மதிப்பீட்டிலும் பெரம்பை சாலைகள் ஃபேவர் பிளாக் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் புதுச்சேரி பெரம்பை ரோட்டில் 69,18,018 ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. பெரம்பை ரோடு வசந்தராஜா தியேட்டர் அருகே நடைபெற்ற இந்த பூமி பூஜை நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், உதவி பொறியாளர் மனோகரன், இளநிலை பொறியாளர் ரமேஷ்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஒரு முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமரின் சாதனை விளக்க திருமுறை பிரச்சாரம் நடைபெற்றது. புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வினோபா நகர் குண்டுபாளையம் கிளை சார்பில் பிரதமரின் சாதனை விளக்க திருமுறை பிரச்சாரம் தொகுதியின் தலைவி கவிதா அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. கிளை தலைவி மாலினி முன்னிலை வகிக்க தொகுதியின் பொறுப்பாளர் கருணாகரன், உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர் கலந்து கொண்டு பிரதமரின் சாதனைகளை விளக்கி பேசினார். தொகுதி பொதுச் செயலாளர் ரமணா அண்ணாதுரை, மூத்த நிர்வாகிகள் சந்தோஷ், ராஜேஷ், கேந்திர பொறுப்பாளர் மஞ்சு நளினி மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியில் இணையவில்லை என்று பிரான்ஸ் புதுவை எம்ஜிஆர் பேரவை தலைவர் முருகு பத்மநாபன் வன்மையாக மறுப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழர் மரபுப்படி வரவேற்பு அளித்ததை தவறாக பரப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அந்த அறிக்கைகள் பிரான்ஸ் புதுவை எம்ஜிஆர் பேரவை தலைவர் முருகு பத்மநாபன் மறுப்பு அறிக்கை வருமாறு புதுவையிலிருந்து பிரான்ஸ் வருகை புரியும் முக்கிய பிரமுகர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தமிழர் மரபுப்படி பிரான்ஸ் விமான நிலையம் சென்று வரவேற்பது எங்களது தொடர் வழக்கம். அதன்படி அண்மையில் வருகை புரிந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை மரியாதை நிமித்தம் பாரிஸ் விமான நிலையம் வரவேற்பு அளித்தோம். ஆனால் தானும் நண்பர் பச்சையப்பன் போன்றவர்களும் அவரது கட்சியில் இணைந்து விட்டதாக படத்தை போட்டு தவறான தகவல் பரப்பப்பட்டுள்ளது. இதை நான் வன்மையாக மறுக்கிறேன் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் என அதில் கூறப்பட்டுள்ளது. மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடினர். விழாவிற்கு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மோகித் ரவிக்குமார் தலைமை தாங்க முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குனன், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ், மாநில மாணவர் அணி தலைவர் குகன், பாலகிருஷ்ணன், சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி தலைவி பிரபாவதி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் பங்கேற்று பேசுகையில், முதல்வர் ரங்கசாமி மகளிருக்கு பாதி கட்டணத்தில் பத்திரப்பதிவு, மகளிர் உரிமை தொகை, பிறக்கும் பெண் குழந்தைகள் பெயரில் 50,000 டெபாசிட் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கி இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கின்றார். தொகுதி மக்களை அனுசரித்து நடந்து கொள்வது கிடையாது. மக்கள் சேவை செய்ய மனம் இருக்க வேண்டும். சிலர் பதவிக்கு வந்ததும் உடனிருக்கும் கட்சியினரை மதிப்பது கிடையாது. தொகுதி மக்களை அனுசரித்து நடந்து கொள்வது கிடையாது. கட்சியை மதிப்பது கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்காவது நல்லது செய்ய வேண்டும். அப்போதுதான் வளர முடியும். ரவிக்குமாருக்கு சேவை மனதுடன் பணிவு, அடக்கம், அன்பு நிறைந்துள்ளதால் அவருடைய லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் என பேசினார். முன்னாள் சேர்மன் பாலமுருகன், வட்டார மக்கள் இயக்க முரளிதரன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் சிவகுமார், தங்கராசு, ஹரிகிருஷ்ணன், மோகன்தாஸ், நடராஜன், இளங்கோ, பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டகால பைரவர் கோவிலில் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு தீபார்த்தனையில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே அமைந்துள்ள சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அஷ்டமகா கால பைரவர் கோவில். திருக்கோவிலில் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்றது. பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காட்டப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கால பைரவருக்கு சோடச தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.